கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தை சொல்லிக்கொள்கிறேன். கடந்த பகுதியின் தொடர்ச்சியாக நகோமியின் மனநிலை, சூழ்நிலை, வாழ்வாதாரம் எல்லாம் பெரிய ஒரு கேள்விக்குறி. தான் மட்டும் அல்ல, தன்னோடு இளம் வயது மருமகள்களுக்கும் தாயாய் தேற்றி ஒன்றாய் வாழ்ந்தது நகோமியின் மருமகள்கள் மேல் உள்ள அக்கறையை காட்டுகிறது. மட்டுமல்ல, ஒழுக்கமற்ற ஜனங்களிலிருந்து வந்த மோவாபிய பெண்களுக்கும் தன் மாமியாருக்கும் அவரின் சொல்லிற்கும் அவர் இடமளித்த அந்த மனதை பாராட்டியே ஆக வேண்டும். வறுமையின் விளிம்பில் அல்ல, உச்சத்தில் வாழ்ந்தாலும் 3 பெண்களும் ஒரே வீட்டில் வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்கும் பொழுது அவர்களின் ஒரு மனதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. வாழ வந்து மாமியாராகி பின்வரும் மருமகள்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நகோமி நல்ல மாமியாருக்கு எடுத்துக்காட்டாகவும், அதே போல மருமகள்களும் மாமியாருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து அவர்களுடைய ஒற்றுமைக்கு இன்னும் பலம் சேர்த்தது என்றால் இதை பார்க்கவே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு குடும்பம் ஒரு இடத்தில் பூர்வீகமாக வாழ்ந்து அந்த இடத்தை விட்டு போக வேண்டுமானால் கனத்த இருதயம் வேண்டும். சரி, புறப்பட்டு சென்றாயிற்று. சென்ற இடத்தில் நலமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுவும் வாய்க்கவில்லை. அதாவது, வாழ்கிற இடம் நமக்கு வாழ வழி செய்யவில்லை என்று சொல்லி வேறு இடம் சென்று அங்கே வாழ்ந்து காட்ட முடியாமல் மீண்டும் முதலில் இருந்த இடத்திற்கே இருக்கும் நிலையை காட்டிலும் வாழ்வாதாரம் குறைந்து கூனி குறுகி நிற்பது என்பது மிகவும் வேதனையை தரக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் நகோமிக்கு வந்திருக்கிறது. தான் வாழ்ந்த ஜனங்களிடம் வருவது இதை சொல்லி தீர மாளாது. ஆனாலும் வேறு வழி இல்லாமல் புறப்படுகிறாள். மாமியார் அல்ல, தாயாக மாறிய நகோமி. மோவாப் தேசத்தை விட்டு புறப்பட்டார்கள். நகோமி மிகுந்த வேதனையோடு இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நகோமிக்கு வந்த சோதனையும் வேதனையும் இந்த 2 பெண்களுக்கு நேர்ந்ததே என்று சொல்லி, இவர்கள் மற்றவர்களைப் போல திருமணம் செய்து கொண்டு பிள்ளையும் குடும்பமாக வாழட்டும் என்று தன்னுடைய மனதில் சொல்லிக்கொண்டு தன்னுடைய 2 இளம் மருமகள்களிடம், இந்த வயதான விதவையின் பின் வந்து என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? நீங்கள் உங்கள் தாய் வீட்டுக்கு போங்கள் என்று சொல்லுகிறார். மற்றும் நகோமி இப்படி சொல்லியிருக்கக்கூடும், என் மகன்களுக்கு நல்ல மனைவிகளாக இருந்து வாழ வந்த வீட்டின் தேவைகளை நேர்த்தியாக செய்து எனக்கும் தேவையான பணிவிடைகளை செய்து தயை செய்தீர்கள். நீங்கள் இருவரும் இந்த குடும்பத்திற்காக முழுமனதாய் செய்த தயையை கர்த்தர் அறிவார். உங்கள் நல்ல குணத்திற்கும் நல்லொழுக்கத்திற்கும் தயையை செய்வார் என்றாள். மாமியாரின் ஆசீர்வாதமான வார்த்தை மருமகளுக்காக பேசுகிறது. இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தியதாகவே நாம் பார்க்க வேண்டும். அதே போல மருமகள்களின் அர்ப்பணிப்பும் நன்கு கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. நகோமி தன்னுடைய 2 இளம் மருமகள்களிடம், நீங்கள் புருஷன் இல்லாமல் வாழ்வது இந்த பூமியில் மிகவும் கடினம். எனவே திருமணம் செய்து கொண்டு உங்களுடைய புருஷன் வீட்டில் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுமாக சுகமாய் வாழ வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக என்று சொல்லி முத்தமிட்டு அழுதாள். அப்பொழுது 2 மருமகள்களும் சத்தமிட்டு அழுது, அங்கே ஒரு பாச போராட்டமே நடந்திருக்க வேண்டும். மருமகள்கள் நலமாக இருக்க வேண்டுமானால் பிரிந்து சென்று அவர்களுக்கு அமையும் வாழ்க்கையோடு வாழ வேண்டும் என்று அதிகமாக பிரயாசப்படுகிறாள் நகோமி. தங்கத்திலும் குறைவுண்டு. நகோமியின் குணம் சொக்க தங்கமாக இருக்கிறது. நல்ல உதாரணத்திற்கு ஏற்ற மாமியார். ரட்சிக்கப்பட்டோம் என்று தவறாமல் ஆலயம் செல்லும் பெண்கள் கூட்டத்தில் எத்தனை பேர் நகோமியைப் போல் அரவணைத்து அன்பு செலுத்தும் மாமியாராக இருக்கிறார்கள்? ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்வது மிகவும் எளிது. ஆனால் தேவனுடைய சித்தம் அறிந்து அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்வது மிகவும் கடினம்.
ஆகவே இரட்சிக்கப்பட்டவர்கள் பெயரில் மட்டுமல்ல, தங்கள் குடும்பங்களிலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நகோமி தன்னுடைய 2 மருமகள்களிடம் தன்னை விட்டு போய் அவர்கள் நலமாயிருக்க வேண்டுகிறார். ஆனால் மருமகள்களோ நகோமியிடம், உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். மருமகள் என்றால் இப்படியல்லவா இருக்க வேண்டும்? மாமியார் பாசத்தை ஊற்றுவதும் மருமகள் பாசத்தில் நீந்துவதும் படிப்பதற்கே அரிய வகையான வாழ்க்கையை இது இந்த பூமியில் நடந்ததா என்று நினைக்கும் பொழுதே வியப்பாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அருமையான மருமகளையோ அல்லது உங்கள் வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு அருமையான மாமியாரையோ கிடைக்க பெற்றிருப்பீர்களானால் ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள். தேவனுடைய நாமம் மகிமையடையட்டும். அதாவது தன்னுடைய காலம் முடியப் போகிறது என்று சொல்லி விழுந்த தூதனின் பொல்லாத செயல்களான கணவன் மனைவி பிரிவினை, தள்ளி வைப்பது, தள்ளியிருப்பது, விவாகரத்து என்று தேவன் எதையெல்லாம் நல்லது என்று பார்த்து மனிதனுக்கு செய்தாரோ அவை அனைத்திற்கும் தடையாக இருந்து குடும்பங்களில் தேவனின் ஆசீர்வாதம் வரவிடாமல் தேவ பிள்ளைகளின் குடும்பங்களிலே பிரிவினை உண்டு பண்ணி மோசம் போக்கிக் கொண்டிருக்கிறான் பொல்லாத சாத்தானானவன். நம்மை தேவ வசனம் கொண்டு சரிப்படுத்தி கொள்ளாமல் சாத்தானின் போக்கிற்கே விட்டுவிட்டு ஒவ்வொரு நாளும் நரகத்திற்கு போகாமலேயே நரகத்தில் அனுபவிக்கும் எத்தனையோ அப்பாவி பெண்களும் குடும்பங்களில் உண்டு, எத்தனையோ ஆண்களும் உண்டு. தேவ நீதியை தேடி இயேசுவின் ரட்சிப்பின் நிழலில் தங்க கிறிஸ்தவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்து குடும்பத்தில் உள்ளவரை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிற அன்பின் ரகசியம். ரூத் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோடு ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? எனது அன்பு பிள்ளைகளே, நீங்கள் நலமாய் வாழும்படிக்காகத்தான் சொல்லுகிறேன். நான் வயது கடந்தவள், ஒரு புருஷனை கண்டெடுத்து அவனோடு வாழக்கூடிய வயதை உடையவள் அல்ல. சரி, அப்படி எனக்கு நம்பிக்கை இருந்தது. நான் இன்றைய இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளையை பெற்று எடுத்தாலும் அந்த பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகும் மட்டும் புருஷனுக்கு வாழ்க்கை படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாதே என் அன்பு பிள்ளைகளே என்று நகோமி தன்னுடைய மருமகள்களிடம் சொல்கிறார். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய கரம் எனக்கு விரோதமாக இருக்கிறதினால் நீங்கள் என்னோடு இருந்து நீங்களும் பாடுகளை அனுபவிப்பதை என்னால் பார்க்க முடியாது. ஏற்கனவே நான் என் கணவனையும் எனது 2 ஆண் பிள்ளைகளையும் இழந்த வலி இன்னும் எனக்கு ஆறாமலே ரணமாக இருக்கிறது. என் பிள்ளைகளால் கைம்பெண்களாகிய உங்களை இந்த கோலத்தில் பார்க்க எனக்கு இன்னும் வேதனையாக இருக்கிறது என்று சத்தமிட்டு அழுகிறாள். ஓர்பாலுக்கும் தன் மாமியாரை விட்டு போக மனமில்லாமல் தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் மாமியாரின் மனவேதனையை தாழ முடியாமல் சத்தமிட்டு அழுது மாமியாருக்கு முத்தம் செய்து அங்கிருந்து புறப்பட்டு போகிறாள். ஆனால் ரூத் நகோமியை விடாமல் பற்றி கொண்டாள். இங்கே பற்றி கொண்டாள் என்பது ஒரு குழந்தை தன் தாயை எந்த வேலையும் செய்ய விடாமல் கட்டியணைக்கும் அந்த பிடிப்பை போலவே இங்கே ரூத் தன்னுடைய மாமியாரை பற்றி கொண்டாள் என்று பார்க்கிறோம். நகோமி மீண்டும் ரூத்தினிடத்தில், பார், உன் சகோதரி உன்னை விட வயதில் சிறியவள். ஞானமாய் நான் சொன்ன சொல்லின் உண்மை தன்மையை உணர்ந்து அவளுக்கான வாழ்க்கையை தேடி சென்று விட்டாள். நீ அவளை விட மூத்தவள். உனக்கும் வாழ்க்கை ஒன்று உள்ளது. அதை தேடி சென்று பெற்றுக்கொள். என்னிடமிருந்து எந்த பயனும் உனக்கு இல்லை. நீயும் உன் சகோதரி சென்ற வழியே திரும்பி போய்விடு என்றாள். அதற்கு ரூத், உம்மை பின்பற்றாமல் திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்றாள். அது மட்டுமல்ல,
நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் அதற்கு காரணமான எதையும் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு மேலாக நம்மை பிரிக்கிறவர்களுக்கு செய்ய கடவர் என்று சொல்லி தன் மாமியாரின் மடியில் பெற்ற பிள்ளையைப் போல சாய்ந்து அழுதாள். நகோமி தனக்கு இருக்கும் இந்த இக்கட்டான நேரத்திலும் அன்புள்ளம் கொண்ட மருமகள் தன் அருகில் துணையாயிருப்பதை நினைத்து ஆனந்த கண்ணீரை தேவனுக்கு காணிக்கையாக தந்திருக்க வேண்டும். ரூத் தன் மாமியாரோடே தனது வாழ்க்கை என்று உறுதி கொண்டால் அதை நகோமியும் உணர்ந்து கொண்டால் இனி ரூத்திடம் வந்து என்னை விட்டு போ என்று சொல்லக்கூடாது என்று சொல்லி மீண்டும் அதை குறித்து அவளிடம் பேசவில்லை. ரூத்தின் வாழ்க்கைக்கு அச்சாரமே மக்லோன். அவனும் மரித்து போனான். தன் கணவன் மரித்த பின்னும் தன் புகுந்த வீட்டையே பெரிது என எண்ணி தன் மாமியாரோடு இருப்பேன் என்ற மனப்பக்குவம் மிக வியப்பாகத்தான் இருக்கிறது. இதைதான் அர்ப்பணிப்பு என்று சொல்லலாம் மற்றும் மனம் ஏற்றுக்கொண்டது என்றும் சொல்லலாம். இங்கே ஓர்பால், ரூத் இருவரும் புறஜாதி மக்கள். பெத்லெகேம் ஓரானுக்கு வாக்கப்பட்டார்கள். ஒருவள் வாழ்க்கைப்பட்ட வீட்டை விட்டு பழைய பாரம்பரியத்திற்கும் தன்னுடைய சொந்த ஜனத்தன்றைக்கு சென்று விட்டாள், அதாவது பின்வாங்கி போனாள். ரூத் புறஜாதி மக்கள்தான், ஆனாலும் தான் வைத்த விசுவாசத்தை விட்டு போகாமல் விசுவாசத்தில் நிலைத்திருந்து பெத்லெகேம் செல்ல இருக்கிறாள். கிறிஸ்துவின் அன்பில் இரட்சிப்பில் பின்வாங்கி போனதையும் நிலைத்திருப்பதையும் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறது இந்த ரூத் புத்தகம். அசைக்க முடியாத நம்பிக்கையை தன் மாமியாராகிய நகோமியின் மீது ரூத் வைத்த விசுவாசம் மிக பெரியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நாமும் நம்மை ரட்சித்த இயேசுவின் மீது வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். வயது சென்ற மாமியாரும் இளம் வயது மருமகளும் அப்பத்தின் வீடாகிய பெத்லெகேம் ஊரை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார்கள். தன் பூர்வீகமான ஊருக்கு வந்து சேர்ந்தார்கள். ஊரில் உள்ள அனைவரும் நகோமியை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஏனெனில் அழுகையும் வேதனையும் வருத்தமும் அவருடைய இயற்கையான அழகு குறைந்து மெலிந்திருக்க வேண்டும். என்னை நகோமி என்று அழைக்காதீர்கள், அதற்கு எதிர்மாறான பொருளுடைய மாறாள் என்றே என்னை அழையுங்கள். கர்த்தர் எனக்கு கசப்பான வாழ்க்கையை கட்டளிட்டிருக்கிறார் என்றார். நான் இங்கிருந்து புறப்படும்போது மனநிறைவாய் முழுமையான வாழ்க்கையாய் வாழ்ந்திருந்தேன். என் பசுமையான வாழ்வெல்லாம் வறண்டு போன நிலத்தைப் போல என்னுடைய மகிழ்ச்சியெல்லாம் மறைந்து வருத்தத்தின் அப்பத்தையும் கவலையையும் கண்ணீரையும் பார்த்து கொண்டிருக்க என்னை நகோமி என்று சொல்லி அழைத்து என்னை துக்கப்படுத்தாதீர்கள் என்கிறார். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த பதிவில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களிடத்தில் கொண்டு வருகிறேன். அதுவரை கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.